அண்மைச் செய்தி. திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக வரிசை கட்டி நின்ற ஆட்டோக்கள் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாகமா. அதாவது திருச்சியில் உள்ள எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையங்களில் வந்து தற்பொழுது கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியால் ஆட்டோக்கள் மற்றும் பல்வேறு கேஸ் வாகனங்கள் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. இன்று காலை முதலே கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியால் ஆட்டோக்கள் வந்து எல்பிஜி கேஸ் நிரப்பு நிறுவனம் குவிந்து வருவதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கேஸ் நிரப்பும் எல்பிஜி நிறுவன நிலையங்கள் இருந்தாலும் தற்போது திருச்சி கண்டோன்மென்ட் நிலையத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பது என எதிரொலியால் தற்பொழுது ஆட்டோக்கள் குவிந்து வரும் நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் தற்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் இருக்கிறது தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலை முதலே நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கேஸ் நிரப்புவதற்காக இருக்காங்க. ஏற்கனவே வணிக நிறுவனங்களில் வந்து கேஸ் தட்டுப்பாட்டால் வந்து நாளை முதல் வந்து திருச்சியில் இருக்க பல்வேறு ஹோட்டலில் வந்து கேஸ் இல்லாதனால் வந்து சமையல் மற்றும் உணவு உண்பதற்கான தட்டுப்பாடு ஏற்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வீட்டு சிலிண்டருக்கு வந்து பல்வேறு பகுதியில் வந்து இல்லத்தரசிகள் வந்து கேஸ் வேண்டும் என்பதற்காக வந்து அவர்கள் பதிவு செய்து காத்திருந்தாலும் அவர்களுக்கு பதிவு செய்வதற்கான அழைப்பு மற்றும் மெசேஜ் வரவில்லை என இல்லத்தரசிகள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் தற்போது எல்பிஜி நிறுவனங்கள் இருக்கும் கொள்முதல் நிலையங்களில் கேஸ் மூலம் ஓடும் வாகனங்கள், அதாவது ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் தற்பொழுது இங்கு குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வந்து இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார், அவரிடம் நம்ம கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த ஆட்டோ எல்பிஜி இதில் வந்து ஆட்டோ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க. நீங்கள் இப்போ நிறைய ஆட்டோக்கள் இங்கே திருச்சியில் வருது, என்ன காரணம்? காலையிலேருந்து 4-5 இடத்துங்களுக்கு போயிட்டாங்க, கேஸே இல்லை. இது வந்து இப்போ 5வது இடம். இங்கே தான் அந்த கேஸ் இருக்குது. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது நாங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 300-400. இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? காலையிலேருந்து இது 5வது இடத்துல வந்து இப்போ நாங்கள் கேஸ் போடுறோம். இங்கே மட்டும் தான் கேஸ் இருக்குது. காலையில் வந்தேன், இப்போ தான் நான் கேஸ் போட்டுக்கிட்டு நிற்கிறேன். நேற்று வந்தேன், கேஸ் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். கேஸை போட்டுட்டு இனிமேல் சவாரி எடுத்து நான் போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. இது அதனால் மேலிடத்துல சொல்லி கொஞ்சம் சரி பண்ணணும் எங்களுக்கு. அதான் எங்களோட கோரிக்கை. மிக்க நன்றி. அதே போல் இன்னும் பல ஆட்டோ ஓட்டுநர் நம்பரும் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அதாவது இன்று காலை முதலே பல்வேறு எல்பிஜி கேஸ் நிரப்பும் கொள்முதல் நிலையங்களில் வந்து கேஸ் தட்டுப்பாட்டால் இருக்குது. இந்த கண்டோன்மென்ட் பகுதியில் இருக்க இந்த இதுலேயும் வந்து இந்த உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ் பங்கில் வந்து இருக்கிறவரில் தான் நாங்கள் கேஸை போடுவோம். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கேஸ் வந்து வண்டி இல்லாதனால எங்கள்கிட்ட இருக்காது, அதனால் இருக்கிறத வரையிலும் தான் போடுவோங்கிறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என்ன பிரச்சனை அந்த கேஸ் தட்டுப்பாட்டாலும் ஆட்டோக்களுக்கு? அதனால் இப்போ இது நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதும் கேஸ் ரொம்ப எடுக்காமல் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுங்க. இந்த இதுலேயும் தீர்ந்துட்டா நம்ம இது வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப தட்டுப்பாடாயிரும். அதனால் கொஞ்சம் இதுக்கு இது போதுண்ணா. நன்றி. இப்போ இன்னும் பல ஓட்டுநர்கள் இந்த சைடு இருக்காங்க. நம்ம ஒளிப்ப சுஜய் பிரகாஷ் அண்ணா, இப்போ ஏன் இப்போ இந்த அவசர கதில் நிறையா பங்கில் வந்து இப்போ கேஸ் இருக்குதா இல்லையா? அதாவது இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே கேஸ் தட்டுப்பாடு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் காரணமாக இதில் வந்து நம்மளுடைய மத்திய அரசு இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும். இந்த மத்திய அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த போருக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக வந்து தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சமையலறை வரலும் அந்த போரினுடைய எதிர்வெளி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அத்தியாவசிய தேவை ஏழை எளிய மக்கள் பயணிக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இந்த கேஸ் நிரப்பி தான் ஓட்டுறாங்க. இவர்கள் வந்து இந்த ஏழை எளிய மக்கள் இந்த ஆட்டோ ஓட்டுற இந்த இதை பயன்படுத்துகிற நிலையில் இந்த கேஸ் நிரப்பும் இது வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் திருச்சி மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து இந்த ஆட்டோக்கள் வந்து இயக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் இது குறித்து பேச பல ஓட்டுநர் ஐயா, இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை? ஏன் இது எல்லாமே இப்போ இந்த ஆட்டோ எல்லாம் நூற்றுக்கணக்கான வண்டி இங்கே வந்துகிட்டு இருக்கு? திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாக்கா எங்களுக்கு வாழ்வாதாரமாக இதுதான் ஆட்டோ தான். அது இல்லைனாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான் வந்து படிச்சுட்டு நின்று கியூவில் நின்று அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
ஆமாங்க. மிக்க நன்றி. நமது ஒளிப்பதிவாளர் சுஜயபிரகாஷ் மீண்டும் இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொள்முதல் நிலையத்தை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கோம். நூற்றுக்கணக்கான இப்போ நம்ம நேரலைக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் மற்றும் வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கேஸை நிரப்பி செல்கின்றன. திருச்சி மாநகரில் இருக்கிற மற்ற இடங்களில் இருக்கிற ஒரு சில எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிறுவனங்களில் வந்து கேஸ் முடிந்து விட்டதால் தற்பொழுது இந்த கொள்முதல் நிலையத்தில் வந்து இவங்க தங்களுக்கு தேவையான கேஸை நிரப்பி செல்கின்றாங்க. அதே போல ஏற்கனவே கூறியது போல இந்த கேஸ் நிரப்பு நிறுவனத்தில் வந்து தற்போது இருக்கும் கேஸ் மட்டுமே ஸ்டாக் இருக்கவர்கள் தான் தாங்க நிரப்ப முடியும். அதற்கு அடுத்து எங்களுக்கு லோடு வரல. அதனால கேஸ் இருக்கும் வரை நாங்கள் ஆட்டோக்கள் மற்றும் வாகனங்களுக்கு விநியோக கொள்முதல் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் கேஸ் வண்டியால் இயக்கப்படும் ஓட்டுநர்கள் முழுவதுமாக இந்த பகுதியில் வந்து முற்றுகையிட்டது போல பெட்ரோல் அந்த எல்பிஜி கொள்முதல் நிலையங்களில் வந்துள்ளதனால மிகப்பெரிய திருச்சி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் கூறியது போல வந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வந்து கிடைக்காதனால் அவர்கள் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ள நிலையில் இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் இந்த ஆட்டோக்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு வாகன பொது போக்குவரத்து முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உமா, விரிவான விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.